ஓம் சாந்தி. ஜானகி தாதிஜி அவர்களுடைய வகுப்பு. பொறுமை சக்தியை தாரணை செய்யுங்கள், அப்பொழுது அனைத்து சக்திகளும் துணை வரும். சீத்தளம் ஆகிவிடுவீர்கள். இனிமையான அமைதி மற்றும் அத்தீந்திரிய சுகத்திற்கு அழைத்து செல்லக்கூடியவர் நம்முடைய இனிமையான பாபா. பாபாவினுடையவர் ஆகியிருப்பதில் ஆழ்ந்த இனிமையான அமைதியான ஸ்திதியினுடைய அனுபவம் கிடைக்கிறது. அஷரீரி அல்லது ஆத்மாபிமானி ஸ்திதி அப்படின்னா ஷரீரத்திலிருந்து இறந்து விட்டது போன்ற நிலை, ஆத்மாவை பரந்தாமத்தில் பார்க்கக்கூடிய நிலை. ஆத்மா பாபாவின் மடி என்ற ஊஞ்சலில் ஆடிக்கிட்டே இருக்கிறது. ஊஞ்சலில் குழந்தை எவ்வளவு குஷியா இருக்குது. அதனால என்ன ஆனாலும் சரி, இப்படிப்பட்ட பாபாவை விட்டுவிட்டு நாம் பிரியவே முடியாது. சதா ஆத்மா அபிமானியாக மகிழ்ச்சியாக இருப்பதற்கான பழக்கம் மிகுந்த உதவி செய்து. அஷரீரி ஆகுவது என்பது மிக உயர்ந்த இலக்கு என்று பாபா சொல்றாங்க. ஞானம் மற்றும் யோகத்தினுடைய தாரணையினுடைய அனுபவத்தின் சக்தி சத்யுக பிராப்தியை அடைவதில் மிகுந்த உதவி செய்து அல்பகால சுகத்திற்கு அடிமையாகாமல் இருப்பதற்கான சமஸ்காரத்தை இப்பொழுது உருவாக்குங்க. ஏன்னா இந்த உலகத்துல எந்த சாரமும் இல்லை, இந்த உலகத்துல எந்த ருசியும் இல்லை. அதனால தன்னுடைய உயர்ந்த ஏக்கரஸ் ஆத்மாபிமான ஸ்திதியை உருவாக்குங்க என்று பாபா சொல்றாங்க. ஆன்மீக தன்மையில இருக்கிறவங்க கிட்ட ஈஸ்வரனுடைய கவர்ச்சி இருக்கும். நாமும் ஆன்மீக தன்மையின் ராச நடனம் ஆடணும் என்ற ஈர்ப்பு அனைவருக்கும் ஏற்படும். சாக்கார பாபாவினுடைய காலத்துல மன்மோகினி தீதிஜி ராச நடனத்தை ஆரம்பிப்பாங்க மற்றும் அனைவரையும் ஆட வச்சிடுவாங்க. மிகுந்த போதை ஏறிடும். ஞானம் யோகத்தின் மூலம் வெண்ணையை எடுத்துக்கொள்ளுங்கள், சக்தியை பெற்றுக் கொள்ளுங்கள். ஏன்னா ராஜ்யம் உங்களுடைய கைகளில் இருக்கிறது. அஷ்ட சக்திகள் நம்மை தாமரை மலருக்கு சமமாக ஆக்குகின்றன. லக்ஷ்மி நாராயணரை தாமரை மலர்ல இருக்கிறதாக காட்டுறாங்க. முதல்ல அவங்க அவரவர் புருஷார்த்தம் செய்தாங்க, பிறகு சமமாக ஆனாங்க. மம்மா எங்க, பாபா எங்க? பாபா அனைத்தையுமே சமர்ப்பணம் செஞ்சாரு. மம்மா வெறும் கையோட தான் வந்தாங்க. ஆனா புருஷார்த்தத்துல மம்மா உயர்ந்த நிலைக்கு போயிட்டாங்க. பாபாவின் ஸ்ரீமத் படி மட்டும் நடந்தாங்க. புருஷார்த்தத்துல மம்மா எப்படி அந்த அளவுக்கு உயர்ந்த நிலைக்கு போனாங்க அப்படின்னா, பாபா என்ன சொன்னாரோ அதை அப்படியே செய்தாங்க. பாபா சொல்றத கவனமா கேட்டாங்க. ஞானம் கேட்கும் போது ஒருபோதும் அம்மா தூங்கி விழுந்தது கிடையாது. ஒருபோதும் இங்கே அங்கே பார்த்ததும் கிடையாது. முரளி கேட்கும் போது பாபா என்ன சொல்கின்றாரோ அதற்கு சரி சரி என்றுதான் சொல்வாங்க. மம்மா ஒருபோதும் தேக அபிமானத்துல ரியாக்ட், அதாவது எதிர் செயல் செஞ்சதே கிடையாது. நாமும் கூட ஒருவருடைய விஷயங்களை நிராகரிக்கவோ அல்லது ரியாக்ட் செய்யவோ கூடாது. ஆனா ஏற்றுக்கொள்ளணும். என்ன பிரச்சனை வந்தாலும் அல்லது என்ன விஷயம் வந்தாலும் சரி, அதற்கு தன்னுடைய முகத்துல ரியாக்ட் செய்யாதீங்க. ஏன்னா ரியாக்ட் செய்யறதன் மூலமா சம்பந்தம் உடைஞ்சிடும், பிரச்சனை கண்டிப்பா சரியாயிடும். ஏன்னா பாபா கல்யாணக்காரியானவர் மற்றும் சேவை ஈஸ்வரிய சேவை, அதுவும் நன்றாக நடந்துடும். அதனால சம்பந்தத்தை மட்டும் கெடுத்துடாதீங்க. சதா சுவமானத்தில் இருங்க மற்றும் மரியாதை கொடுங்க. எல்லாம் நல்லதுக்கு தான், நன்மைக்கே என்று சொல்லுங்கள். ஒருவேளை நல்லதாக இல்லைன்னா கூட இதனால பயனில்லை என்ற வார்த்தை சொல்லாதீங்க. நல்லது பிறகு யோசிக்கலாம் என்று சொல்லுங்க. அதனால ஸ்வமானத்துல இருக்கிறதுக்கான மற்றும் மரியாதை கொடுப்பதற்கான பழக்கத்தை ஏற்படுத்துங்க. தேக அபிமானம் நல்லதை பார்க்க விடாது. நான் விரும்பியதையே நான் செய்வேன் என்றால் ராவணன் மரணிக்கவில்லை, ராமராஜ்யம் வரவில்லை என்ற அர்த்தம். என் மீது பாபாவின் ராஜ்யம் இல்லை என்ற அர்த்தம். நாம் என்ன கர்மா செய்வோமோ, சம்பந்தம் எப்படி இருக்குமோ அப்படியே ஆத்மா சமஸ்காரத்தை எடுத்து செல்லும். ஷரீரம் இங்கு தங்கிவிடும். ஆத்மாவாகிய என்னுடைய சமஸ்காரத்தை பரமாத்மா உருவாக்கிட்டு இருக்கிறாரு என்ற ஃபீலிங் இப்ப வருது.
முன்பிருந்த சமஸ்காரம் இப்ப எந்த வேலையும் செய்ய முடியாது. நீ என்னுடையவர், என்னிடமே உன்னுடைய சம்பந்தம் இருக்கிறது இல்லையா என்று ஈஸ்வரன் கேட்கிறார். பிறகு பறப்பதற்கு ஞானம் மற்றும் யோகம் என்ற ரெக்கைகள் கிடைச்சிடுது. எப்படி நாம இயங்கிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, பாபா நம்மை இயக்கிக் கொண்டு இருக்கின்றார். பாபா, நான் எப்படி செய்வேன் என்று சிலர் கேட்கிறாங்க. இதற்கு பாபா, நான் உன்னை இயக்கிக் கொண்டிருக்கிறேன் எனும் போது ஏன் இப்படி கேட்கிற என்று பாபா கேட்கிறார். ஒருவேளை அடிக்கடி நான் எப்படி நடக்க வேண்டும் என்று ஒருவர் கேட்டார் என்றால் அவர் தன்னைத்தானே நொண்டியாக்கிக் கொள்கின்றார் அப்படின்னு தான் அர்த்தம். ஏன்னா வீணான எண்ணம் சுமை உடையவராக ஆக்கிவிடுகிறது. பாபாவினுடைய துணை மற்றும் கரத்தின் அனுபவம் கிடைக்காது. நாடகம் கல்யாணக்காரியானது மற்றும் பாபாவின் கைக்குள் கை உள்ளது. அதனால வீண் சிந்தனை ஏன் செய்றீங்க? குஷி சதா அதிகரிச்சுட்டே இருக்கணும். ஒவ்வொரு அடி மீதும் ஒவ்வொரு வினாடி மற்றும் சங்கல்பத்தின் மீதும் கவனம் கொடுங்க. ஏன்னா இவை வருமானம் தரக்கூடியவை. வீணான எண்ணங்களோ மிகுந்த நஷ்டத்தை ஏற்படுத்தும் மற்றும் சிரேஷ்ட சங்கல்பம் வருமானம் பெறச் செய்யும். 8 சக்திகளை ஆதாரமாக்கி வீணானதை அழிக்க பாபா கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதிலும் கூட சகிப்புத்தன்மை என்பது நம்பர் 1. தன் மீது தானே கருணை காட்டுங்க. சதா குஷியா இருங்க. குஷி மறைவதற்கான விஷயம் எதுவுமே கிடையாது. என்ன நடந்தாலும் சரி, கொஞ்சம் கூட துக்கப்படக்கூடாது. ஒருவேளை துக்கப்பட ஆரம்பிச்சிட்டா குஷியும் மறைஞ்சு போகும், பகவானையும் மறந்துடுவாங்க. அபிமானம் பாவம் செய்ய வைக்குது. உள்ளத்தில் தயை இருக்கும் போதே அதிலிருந்து விடுபட முடியும். நீங்க வேற எதுவும் செய்யல அப்படின்னா கூட உங்களுடைய முகத்துல குஷி மட்டும் இருக்கணும். ஒருபோதும் யாரையும் குறை சொல்லாத ஸ்திதி இருக்கணும். அப்பொழுது நாம் பிறருக்கும் பிரேரணை கொடுக்க முடியும். ஞான ஸ்வரூபம் ஆனீங்கன்னா சரீரத்திலிருந்து விடுபட்டு அகங்காரம் மற்றும் தேக அபிமானத்திலிருந்து கடந்து இருக்க முடியும். எப்ப நாம தன்னை ஆத்மான்னு புரிஞ்சுக்கிறோமோ அப்ப உள்ளத்திலிருந்து ஓம் சாந்தி என்ற வார்த்தை வெளிப்படுது. பாபா ஆத்மாவை பற்றிய மிக அழகிய ஞானம் கொடுத்திருக்கிறார். நான் ஆத்மா இந்த சரீரத்தை இயக்கிக் கொண்டிருக்கின்றேன், சாப்பிட்டுக் கொண்டிருக்கின்றேன், குடித்துக் கொண்டிருக்கின்றேன், நடந்து கொண்டிருக்கின்றேன். கர்மேந்திரியங்கள் மூலம் ஆத்மாதான் அனைத்தையும் செய்து கொண்டிருக்கிறது. நான் ஆத்மா என்று தன்னைத்தானே உள்ளே இருந்து பாருங்க. பரமாத்மா ஒருவர் மற்றும் ஆத்மாக்கள் அநேகர் இருக்கிறாங்க. புத்திக்கான ஞானம் எது நன்றாக இருக்கிறதோ அதை பயிற்சி செய்திருந்தாலே பிராப்தி கிடைச்சிடும். டாக்டரோ அல்லது வக்கீலோ படிப்பு எவ்வளவுதான் படிச்சிருந்தாலும் பயிற்சி செய்யும் போதுதான் அவர்களுக்கு தன் மீது நம்பிக்கை ஏற்படுது மற்றும் பிறருக்கும் அவங்க மேல நம்பிக்கை ஏற்படும். பிறருக்கு அவர்கள் மூலம் லாபம் கிடைக்கும். வாழ்வில் சத்தியம், பணிவு மற்றும் தூய்மை இருந்தால் மற்ற அனைத்து குணங்களும் தானாக வந்துவிடும். சத்தியத்தின் சக்தி மற்றும் தங்களுக்குள் பணிவோடு இருக்கிறதுனால நாம அனைவரும் ஒன்றுபட்டு இருக்கிறோம். சம்பந்தத்துல தேவை உண்மை மற்றும் பணிவு. பிறகு எண்ணம், சொல் மற்றும் செயலில் தேவை தூய்மை. பணிவு இருக்கும் போதுதான் எண்ணம், சொல், செயலில் தூய்மை வரும். மக்களுக்கு அனுபவம் ஏற்படும்படியாக நல்ல பாவனையோடு நல்ல கருத்துக்களோடு பேச்சு பேச வேண்டும். கசப்பான வார்த்தைகளோ அல்லது இனிமையான வார்த்தைகளோ ஒருவர் எந்த பாஷையில பேசினாலும் அது அவங்க முகத்துல தெரிஞ்சிடும். பாபா அன்போட பேசுறார். பாபா மூலமா நீங்க என்ன கேட்டுட்டு இருக்கிறீங்களோ அதை வேற யாருமே கேட்கிறது கிடையாது. மேலும் முழு கல்பத்திலும் அதை ஒரு முறைதான் கேக்குறீங்க. சத்தியமான உள்ளத்தால இறைவன் மகிழ்ச்சி அடைகிறார். சத்தியமான கர்மம் செய்யும் போது நல்ல பலன் கிடைக்கும். சத்தியத்தின் ஆதாரத்தில் என்ன விதை விதைப்பீங்களோ அதற்கான பலன் நன்றாக கிடைக்கும். அதனால உண்மையோடு தன்னுடைய அனைத்தையும் வெற்றியுடையதாக ஆக்குங்க. உங்களை பார்த்து பிறர் செய்யும் வண்ணம் நீங்கள் செயல் செய்யுங்க.
சத்தியத்தில் பலம் இருக்கிறது. ஆத்மாக்களாகிய நாம சத்திய ஸ்வரூபமானவர்கள். ஆத்மாவில் சத்தியத்தின் சக்தி வந்துடுச்சு அப்படின்னா தீய சமஸ்காரம் அழிஞ்சிடும். ஃபரிஷ்தா ஆகிறதுக்கான சமஸ்காரம் இப்ப எமர்ஜ் ஆயிடுச்சு. எப்படி எமர்ஜ் ஆனது அப்படின்னா பவித்திரத்தா சக்தியினால எமர்ஜ் ஆனது. யார் பவித்திரத்தாவை பற்றி புரிந்து கொள்ளலையோ அவர்கள் எதையும் புரிந்து கொள்ளவில்லை என்றுதான் அர்த்தம். காமம் என்பது மகா எதிரி என்று பகவான் கூறியிருக்கின்றார். யார் இதை புரிந்து கொள்ளவில்லையோ அவர்கள் எதையும் புரிந்து கொள்ளவில்லை என்று அர்த்தம். யார் தெய்வத்தை ஆக போகிறாங்களோ அவர்களுக்கே பகவானுடைய அந்த வார்த்தைகள் உள்ளத்துல பதியும். அதனாலதான் பாபா தங்க பாத்திரம் வேண்டும் என்று சொல்றார். சத்தியம் மற்றும் தூய்மையின் மூலமே புத்தி தங்க பாத்திரமாக ஆகும். முதலில் சத்தியம், பிறகு பவித்திரத்தா, பிறகு பணிவு ஆகியவை மூன்றும் இருந்துச்சுன்னா எல்லா தெய்வீக குணங்களும் தானாகவே வந்துடும். சுயஸ்திதி மற்றும் ஸ்வமானத்துல இருந்தீங்கன்னா பரஸ்திதிகள் தானாகவே மாறிடும். இனிமேலும் இனிமையான பாபாவின் விஷயங்கள் எவ்வளவு பிடித்தமானதாக இருக்குது. பாபாவின் விஷயங்கள் மட்டும் அன்பானதாக பிடித்தமானதாக இல்ல. ஆனா பாபாவின் முகம் மற்றும் தோற்றத்தை பார்க்கும்போது நம்முடைய முகம் மற்றும் தோற்றமும் கூட மாறிடுது. உங்களுடைய முகத்தின் மூலம் பாபாவின் சாட்சாத்காரம் கிடைக்கும்படியாக உங்கள் தோற்றம் இருக்க வேண்டும் என்று பாபா சொல்றாங்க. சரீரமும் இதுதான் இருக்கும், முகமும் இதுதான் இருக்கும். ஆனா சத்யுகத்துல தேவதைகளின் தோற்ற பொலிவு என்ன இருக்குமோ அது இப்ப நமக்குள்ள வர வர நம்ம மூலமா பாபாவின் பிரத்யக்ஷத்தா ஏற்படும். இந்த லட்சியம் என்ன வைச்சிருக்கீங்களோ இதன் லட்சணத்தையும் இப்பொழுது தனக்குள்ள கொண்டு வரணும். லட்சியம் மற்றும் லட்சணத்திற்கு இடையில எந்த வேறுபாடும் இருக்கக்கூடாது. இது இரவு பகல் கவனம் வைக்க வேண்டிய விஷயம். இதற்காக ஏகாகிரதா சக்தி, ஏக விரதா, அதாவது எனக்கு ஒரு பாபாவை தவிர வேறு யாரும் இல்லை என்ற விரதத்தை மேற்கொள்ள வேண்டும். ராஜ யோகிகளும் நாம தான், கர்ம யோகிகளும் நாம தான். அனைவருடைய சம்பந்தத்துல இருந்தாலும் பற்றற்றவராகவும் இருக்கிறோம், அதே நேரம் அன்பானவராகவும் இருக்கிறோம். ஒவ்வொரு அடியில் ஒவ்வொரு சங்கல்பத்தில் கட்டளைப்படி நடப்பவர்களாகவும் நம்பகமானவர்களாகவும் நேர்மையானவர்களாகவும் இருக்கிறோம். ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா ஆக்குவதற்கான பாபா ராஜயோகத்தை கற்பித்துக் கொண்டிருக்கின்றார். சத்யுக ராஜாக்கள் பாபா மூலமா என்ன படிப்பு படிச்சு ராஜ்யத்தை பெற்றார்களோ, தன்னுடைய வருமானத்தால் என்ன ராஜ்யம் பெற்றார்களோ அதிலிருந்துதான் துவாபர யுகத்திலே கூட தான புண்ணியம் செய்திருக்கிறாங்க. பாபாவிடமிருந்து அடைஞ்சிருக்கிற ராஜ்ய பாக்கியத்தால பிறகு துவாபர யுகத்துல பூஜாரி ஆன உடனேயே முதல்ல பாபாவிற்காக கோவில் கட்டுறாங்க. அதனால ராஜயோகி என்றாலே ராஜ்யம். இந்த ஸ்வமானத்தின் ஸ்திதியில நிலைத்திருந்து பார்க்கணும். தன்னை நல்ல முறையில் அறிந்து கொண்டு ஏற்றுக்கொண்டு அந்த ஸ்திதியில இருந்து பார்க்கணும். எந்த அளவு தன்னை அறிந்து கொள்கின்றோமோ, பாபா என்ன அறிமுகம் கொடுக்கின்றாரோ அதை புத்தியால் ஏற்றுக்கொள்கின்றோமோ அந்த அளவு ஸ்வமானத்தில் இருப்பது சகஜமாக ஆயிடும். சுயஸ்திதியில இருக்கிறதுனால பரஸ்திதி தானாகவே மாறிடும். எந்த அளவு ஆத்மா தன்னுடைய சுயஸ்திதியில இருக்குதோ அதன் அனுசாரம் அதனுடைய விருத்தி, பேச்சு மற்றும் கர்மத்தில் மிகுந்த வித்தியாசம் ஏற்படுகிறது. பிரச்சனை எப்படி உள்ளதோ அப்படி நம் ஸ்திதி இருக்க முடியாது. இந்த பிரச்சனை என்னுடையதல்ல என்று நம்முடைய ஸ்திதி சொல்லணும். எந்த ஒரு நெகட்டிவ் விஷயமும் தவறான விஷயமும் உங்கள் அருகாமையில கூட வர முடியாது என்று பாபா சொல்றாங்க. சமய அனுசாரம் எல்லா ஆத்மாக்களும் மேலிருந்து கீழே சிருஷ்டிக்கு வந்துட்டாங்க. மீதம் எத்தனை ஆத்மாக்கள் இருக்க போறாங்க? எதுவரை கதவு திறக்கவில்லையோ அதுவரை வந்துட்டேதான் இருப்பாங்க. இங்கு வந்துவிட்ட பிறகு சாந்தியை வழங்கும் வள்ளல் பாபாவினுடைய அறிமுகம் எவ்விதத்திலாவது ஆத்மாக்களுக்கு அவசியம் கிடைச்சிடும். சாந்தி தாமத்திற்கு அழைத்து செல்வதற்காக பாபா வந்திருக்கிறாங்க. மேலும் நமக்கு முன் பிரத்யட்சம் ஆகியிருக்கிறாங்க.
நம்முடைய கண்களால் நாம் பார்த்து விட்டோம், உள்ளத்தால அறிஞ்சுக்கிட்டோம். அதனால நாமும் வீட்டிற்கு செல்ல தயாராகி கொண்டிருக்கிறோம். நான் வீட்டிற்கு செல்வதற்கு ஏற்பாடு செய்து விட்டேன் இல்லையா என்று தன்னைத்தானே கேட்கணும். பாபா சதா சாந்தி தாமத்தில் இருக்கிறார். அதனாலதான் அதனுடைய கவர்ச்சி நமக்கு அதிகமாக ஏற்படுது. நாம் சாந்தி தாமத்துல நீண்ட காலம் இருக்க முடியாது. ஆனா சாந்தி தாமத்தில் சுக துக்கத்தை கடந்திருக்கும் அந்த நிலையினுடைய சுகத்தை இப்பொழுது நாம அனுபவம் செய்கின்றோம். பிராமணன் என்றாலே ட்ரஸ்டி. அந்த பிராமணர்கள் கேட்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. பிராமணர்களாகி நாம கேட்கக்கூடியவர்கள் கிடையாது. நாம் எல்லாரும் சேவாதாரிகள். அனைவருக்குள்ளும் உண்மை இருக்குது, புத்தியும் சரண்டர் ஆகி இருக்கிறது. வீணான விஷயங்களில் செல்வதற்கான அவசியமே இல்லை. அஷரீரி ஆகுவதற்கான பயிற்சி கர்மேந்திரியங்களை சாந்தமானதாக சுத்தமானதாக ஆக்கிடுது. மனம், புத்தி, சமஸ்காரம் நம் மீது ஆட்சி செய்யக்கூடாது. சில நேரம் புத்தி தவறாக இயங்க ஆரம்பிச்சிடுது. சில நேரம் மனசு ஒருமுகப்படுறது இல்ல. சில நேரம் பழைய சமஸ்காரம் வெளிப்படுது. ஏன் இப்படி ஆகுது என்பது தெரியல என்ற இந்த கம்ப்ளைண்ட நாம் ஒருபோதுமே சொல்லக்கூடாது. சதா காலத்திற்கும் இந்த விஷயங்களிலிருந்து முக்தி அடையணும். காரியங்கள் செய்து கொண்டும் இருக்கணும், சம்பந்தம் தொடர்பிலும் இருக்கணும். ஆனா நம்முடைய கண்கள் மற்றும் முகத்தில் எந்த பழைய சமஸ்காரத்தின் அடையாளமும் ஒருபோதும் வெளிப்படக்கூடாது. அந்த அளவு முக்தி அடையணும். ஒவ்வொருவரும் இந்த கவனம் வைத்தால் வாயுமண்டலம் முழுவதிலும் அதன் வைப்ரேஷன் பரவிக்கிட்டே இருக்கும். நம்முடைய விருத்தி எப்படி இருக்குமோ அப்படி வாயுமண்டலம் இருக்கும். ஒருவர் ஒருமுகப்பட்டு அமர்ந்திருந்தால் பிறருக்கும் அதன் உதவி கிடைக்கிறது. ஒருவர் சதா ஒவ்வொரு விஷயத்திலும் புன்முறுவல் செய்கின்றார் என்றால் பிறரும் தானாகவே அவரை பார்த்து கத்துக்குவாங்க. ஜெயின் தர்மத்துல எந்த ஒரு ஜீவ ஜந்துக்கும் துக்கம் கொடுக்க கூடாது என்ற கோட்பாடு இருக்குது. நாமும் கூட இங்கும் அங்கும் போகும்போதும் வரும்போதும் யாருக்கும் துக்கம் கொடுக்காமல் இருக்கிறோமா என்று பார்க்கணும். இப்படி இருந்தால் தானே ஃபரிஷ்தா ஆக முடியும் இல்லையா? அதனால போகும்போதும் வரும்போதும் இந்த ரிஹர்சல் செய்ய வேண்டும். தூங்கும் போது எப்படி தூங்குறோம், கண் விழிக்கும் போது எப்படி கண் விழிக்கிறோம். அதிகாலையில கண் விழிப்பதும் கூட அக்யூரேட்டாக இருக்கணும். தூங்குவது மற்றும் கண் விழிப்பது, பேசுவது மற்றும் நடப்பது ஆகிய அனைத்து விஷயங்களுக்கும் ஆதாரம் நம்முடைய ஸ்திதி ஆகும். அனைவரிடமிருந்தும் குணங்களை கிரகிக்கணும் மற்றும் சத்தியத்தின் சக்தியை தாரணை செய்யணும். நீண்ட காலம் சத்தோ குணம் உடையவராக இருந்தா சத்தோ பிரதானமாக ஆயிடலாம். நீண்ட காலமாக சத்தோ குணியாக இருந்தால், அதாவது உணவு பழக்கம், காரிய விவகாரம், பேச்சு, நடத்தை ஆகிய அனைத்துமே சத்தோ குணியாக இருந்தா சத்தோ பிரதானம் ஆகிவிட முடியும் என்று நம்பலாம். ஒருவேளை நீண்ட காலம் ரஜோ நிலையில் இருந்துவிட்டு கொஞ்சம் சத்தோ நிலை இருந்தால் புத்தி என்ற கால் வழுக்கி தமோ நிலைக்கு போயிடும், தமோ நிலைக்கு சென்றுவிடும் வாய்ப்பு இருக்கிறது. ஒருவேளை சத்தோ குணியாக இருந்தால் சத்தோ பிரதான நிலை கவர்ந்து இழுக்கும். ரஜோகுணியாக இருந்தால் ஒரு வினாடியில் தமோ பிரதான நிலைக்கு சென்று விட முடியும். சத்தோ பிரதான நிலைக்கு போக கொஞ்சம் சமயமாகும். தமோ பிரதான நிலைக்கு வழுக்கி இறங்க சமயமாகாது. ஏன்னா இப்ப உள்ளுக்குள் பழைய சமஸ்காரம் இருக்கிறது இல்லையா? நம்முடைய சமஸ்காரம் பிறருடைய சமஸ்காரத்தோடு ஒத்து போயிடுச்சுன்னா அதன் சக்தி மகான் சக்தியாகும். நாம் உலகத்தை மட்டும் மாற்றவில்லை, ஆனா இயற்கையும் மாற்றிக்கொண்டிருக்கின்றோம் என்று பாபா சொல்றாங்க. இயற்கை என்று சொல்லும் போது சமஸ்காரம் மற்றும் சுபாவமும் அதற்குள் அடங்குகிறது மற்றும் பஞ்ச தத்துவங்களும் வருகின்றன. இவை அனைத்தையும் நாம் இப்பொழுது மாற்றிக்கொண்டிருக்கிறோம். அதனால சங்கமயுகத்தின் இந்த நாட்கள் மிகவும் மதிப்பான நாட்கள். தனக்காக, ஈஸ்வரிய பரிவாரத்திற்காக மற்றும் அனைவருக்காகவும் செய்யும் சுபமான சிரேஷ்டமான நன்மை நிறைந்த பாவனை அநேக ஆத்மாக்களுக்கு
நல்ல அனுபவத்தை ஏற்படுத்தும். யார் சுயம் தானும் ஒருபோதும் அப்செட் ஆகிறதில்லையோ மற்றும் பிறரையும் அப்செட் செய்யறதில்லையோ அவர்கள்தான் புத்திசாலி. ஒன்று மௌனமாக இருப்பது, மற்றொன்று உள்ளத்தில் சாந்தமாக இருப்பது. வாயில் மௌனமாக இருப்பது அப்படின்னா பேச்சின் மீது கட்டுப்பாடு கொண்டிருப்பது என்று அர்த்தம். என்ன பேச வேண்டும் என்று யோசித்து பேசணும். பிராமணர்களாகிய நாம் பிரம்மாவின் வாய்வழி வம்சத்தினர். நமக்கு வேறு எங்கிருந்தும் கிடைக்காதது பாபாவிடமிருந்து கிடைச்சிருக்கிறது. அதனால பாபாவை எப்படி மறக்க முடியும்? பாபா நாடகத்தை பற்றிய ஞானத்தை அவ்வளோ நல்லா கொடுத்திருக்கிறாரு. அதனால நாம ஒவ்வொரு காட்சியை பார்த்தாலும் பாகத்தை ஏற்று நடித்தாலும் பற்றற்றவராக இருக்க முடிகிறது, அன்பானவராகவும் நம்மால் இருக்க முடிகிறது. இப்படிப்பட்ட ஞானம் கொடுத்திருக்கும் பாபாவை எப்படி மறக்க முடியும்? பாபா டிராமாவை பற்றிய ஞானமும் அவ்வளோ நல்லா கொடுத்திருக்கிறார். நீ யார் என்று நமக்கு நம்மை பற்றிய ஞானமும் கொடுத்திருக்கிறார், தன்னை பற்றிய ஞானமும் கொடுத்திருக்கிறார். பிறகு நாம் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்பதை பற்றிய ஞானமும் கொடுத்திருக்கிறார். பாபா கர்மங்களின் நிலையை பற்றியும் புரிய வச்சிருக்கிறார். நீங்கள் என்னுடைய குழந்தைகள், அதனால் இதை செய்தே ஆக வேண்டும் என்றும் சொல்றார். அப்படிப்பட்டவருடைய நினைவு எப்படி வராமல் இருக்கும்? ஸ்ரீமத் பிடிக்கிறது, மன்மத் குழப்பி விடுகிறது. பரமத் புத்தியை சதோ ரஜோ நிலையிலிருந்து தமோ நிலையை அடைய வச்சிடுது. இப்பொழுது பாபா கீதை ஞானத்தின் வள்ளல் ஸ்ரீமத்தை எதிர்ல வந்து புரிய வைக்கிறார். பாபாவின் முரளியை தினமும் கேட்கின்றேன், ஆனால் ஒருபோதும் அதே கேட்ட முரளியை கேட்கின்றேன் என்று தோன்றியதே கிடையாது. ரிவைஸ் முரளி என்றாலும் கூட தினமும் புதிய விஷயமாக தோன்றுகிறது. எப்பொழுதாவது பிராமணன் யாருக்காவது கொஞ்சம் மாயா வருது அப்படின்னா அதே முரளிதான் சொல்லப்படுகிறது என்று சொல்றாங்க. அனைத்தையும் விட பெரிய மாயா இங்கிருந்துதான் ஆரம்பமாகுது. யார் முரளிதரனின் முரளியை மிக அன்போடு கேட்கிறாங்களோ அவங்க சகஜமா மாயாஜி தாயிடுவாங்க. எவ்வாறு காலையில ஸ்நானம் செய்து உணவு உட்கொண்டு அலங்காரம் செய்து கொள்ளப்படுகிறதோ அதுபோல முரளி மூலம் இவை அனைத்தும் செய்யப்படுகிறது. அனைத்தும் சுத்தமாகி விடுகிறது. முரளி கேட்கல அப்படின்னா தூய்மையின் அனுபவம் ஏற்படாது. பிராமணன் என்றாலே தூய்மை. நாம் உண்மையானவர் ஆகுவதற்காக பாபா நமக்கு சத்யநாராயணனுடைய கதையை சொல்றார். நரனிலிருந்து நாராயணன் ஆகுவதற்காக உண்மையானவர் ஆகணும். லக்ஷ்மியை வரன்முடிக்கும் நாராயணன் ஆக வேண்டும் என்றால் குரங்கின் தன்மை எதுவும் இருக்கக்கூடாது. அதிகாலையில் முரளியில் நாம் நம்முடைய முகத்தை பார்க்கணும். குழந்தாய் தன்னுடைய முகத்தை பார் என்று பாபா சொல்றாங்க. சிலர் பிறருடைய முகத்தை பார்க்கிறாங்க, அல்லது பிறர் என்னுடைய முகத்தை எப்படி பார்க்கிறாங்க என்பதை பற்றி யோசிக்கிறாங்க. இந்த சிந்தனையில இருக்கும் காரணத்தினால அவங்களுக்குள்ள மாற்றம் ஏற்படுவதில்லை. பிறகு கோபம் வருகிறது, நிராசை ஏற்படுகிறது. அவர்களுக்கு தன்னை பார்ப்பதற்கு நேரமே இருப்பதில்லை. அதனால முதல்ல உள்நோக்கு முகமுடையவராகி தன்னைத்தானே கண்ணாடியில பாருங்க. பிறகு பாபா பார்ப்பதற்கான ஈர்ப்பு ஏற்படும். பிறகு பாபாவும் கவர்ந்தெழுத்து திருஷ்டி கொடுப்பார். குழந்தை உள்ளுக்குள் அந்த ஈடுபாட்டிலேயே இருக்கிறதா? பாபா கொடுக்கும் சமிக்ஞையை புரிஞ்சிருக்கிறதா? ஸ்ரீமத் குழந்தைக்கு அன்பானதாக இருக்கிறதா? மன்மத் படி நடக்காமல் இருக்கிறதா என்று பாபா பார்க்கிறாங்க. பாபாவிற்கு எப்படிப்பட்ட குழந்தையை பிடிக்கும்? ஒருவர் எப்பொழுதிலிருந்து பாபாவினுடையவராக ஆகியிருக்கின்றாரோ அப்பொழுதிலிருந்து அவர் யாருக்கும் பிரச்சனையாக ஆனதில்லை மற்றும் அவருக்கும் எந்த பிரச்சனையும் வந்ததில்லை அப்படின்னா அப்படிப்பட்ட குழந்தையத்தான் பாபாவுக்கு பிடிக்கும். எதிர்காலத்தில் உயர்ந்த பதவியை அடையிறதற்காக சங்கல்பங்களிலும் மாற்றம் வந்துடுச்சு. ஆத்ம அபிமானியாக ஆகிட்டோம். பிராமணன் என்றாலே சமர்ப்பணமாக வேண்டும். பிறகு எண்ணம், சொல், செயல் சிரேஷ்டமாக ஆக வேண்டும்.
நம் பரிவாரம் மிகப்பெரியது, அனைவரும் சகோதர சகோதரிகள். ஆனா என்னுடையவர் என்று யாரும் கிடையாது. அனைவருமே நல்லவர்கள். நமக்குள் ஆன்மீக ஃப்ரெண்ட்ஷிப் தான் இருக்க வேண்டும். நாம் யாத்திரை போயிட்டே இருக்கிறோம். யாராவது நம்மை பின்னால் இழுப்பவர்களாக இருந்தாங்கன்னா அவங்க நம்முடைய ஃப்ரெண்டே கிடையாது. நாம் ஏதாவது ஒரு காரணத்தினால பின்தங்கி விட்டாலும் பிறர் குழம்பி போயிடுவாங்க. இப்படி இல்லாமல் நேராக இலக்கை சென்று அடைய வேண்டும். நாம் அனைவரும் இணைந்து சென்று கொண்டிருக்கிறோம். இப்படி செல்லலாம், பரவாயில்லை. ஆனால் யாருடைய கையையாவது பிடித்துக் கொண்டு செல்லக்கூடாது. லட்சியம் உயர்ந்தது, ஆனால் எவருடைய ஆதரவையும் நாம் பெற முடியாது. பாபா மிக சகஜமாகி புரிய வைக்கின்றார். எந்த தேகதாரி மீதும் பற்று இருந்தால் செல்ல முடியாது. அடிமைத்தனம் இருக்கிறது, சுமை இருக்கிறது என்றாலும் யாத்திரை செல்ல முடியாது. அதனால் யாத்திரை செல்ல வேண்டும் என்றால் உள்ளம் சுத்தமானதாக, சத்தியமானதாக இருக்க வேண்டும். சத்தியமான உள்ளத்தை தவிர வேறு எதுவும் தேவையில்லை. இங்கு அங்கு உள்ள எதுவும் கவர்ச்சி செய்யக்கூடாது. குழந்தை அனைத்து விஷயங்களிலும் ஃப்ரீயாக இருக்கிறது என்று பாபா பார்த்தார் அப்படின்னா தன்னுடைய இமைகளில் வைத்து நம்மை அழைத்து செல்வார். நல்லது. ஓம் சாந்தி.